ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஜூலை மாதமானது நடந்திருக்கு. இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன் இந்த ஜூலை மாதம் மட்டும் ஸ்பெஷலா பார்க்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூலை மாதத்துல தான் பல்வேறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கை, கிரகங்களுடைய மாற்றம், கிரகங்களுடைய சூழ்ச்சி இது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இதனால இந்த ஜூலை மாதம் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான மாதம், ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக சொல்லி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களுடைய சேர்க்கையாலும் கிரகங்களுடைய மாற்றத்தாலும் 12 ராசி நேயர்களுக்குமே அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு தாக்கமானது ஏற்படுங்க. ஸோ அந்த வகையில் இன்று கடக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை முழு விவரமாக பார்த்து பயன்பெறுங்க. கடக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கடவுள் வழிபாட்டிலும் சரி ஜோதிட ரீதியான நம்பிக்கையும் சரி அவ்வளவா இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இந்த நம்பிக்கை வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தில் கணித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர்களுடைய வாழ்க்கையில நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இவ முழுமையாகவே நம்புறாங்க. ஸோ இதனால தான் ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிறைய பேர் நம்பி நாம நல்லது இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதா, புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கலாமா, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும், பொருளாதார ரீதியா என்னென்ன ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு அவங்க வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையான ஒரு விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயமாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று பார்த்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு இந்த கிரக சேர்க்கை கிரக மாற்றத்தின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. கடகராசி நேயர்களுக்கு ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எடுத்த காரியத்தை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக சுப செலவுகள் ஏற்படும். வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க போகிறது. பெரியோர் நேசம் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இருக்கிறது. இந்த நேரம் கடகராசினியர்களுக்கு வாகன யோகம் உண்டாகும். தொழில் வியாபாரம் வாக்கு உண்மையால் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய பாக்கிகள் ஏதாவது இருந்தா வசூலாக கூடிய ஒரு அற்புதமான சூழலும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகஸ்தாரர்களுக்கு புத்தி சாதுரியத்தால் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் இப்ப நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இப்ப இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதிரி நிறைய மாற்றங்களானது இப்போ நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ இதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பலன் சொல்லி இருக்காங்களோ அதற்கு ஏற்றவாறு தான் நீங்கள் நடந்து கொள்ளணும். இப்படி நடந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதி அளவு பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய முயற்சியா இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய பின்னடைவு ஏதாவது இருந்தா நீங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எதிர்பார்த்த பணவரவு இப்ப உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு கோஷ்டி பூசலையும் தாண்டி சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. கலைத்துறையில இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையுமே நீங்க ஈர்ப்பீங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் இப்ப வெளிப்படும். கல்வியில இருந்த தொய்வு இப்ப நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையின் காரணமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி திருப்பங்கள் நடந்திருக்கு, என்ன மாதிரி மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை கண்டிப்பா தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்க.
இந்த நேரம் உடல் சோர்வு உங்களுக்கு உண்டாகலாம். இந்த உடல் சோர்வு உண்டாகக்கூடிய காரணத்தால் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ளுங்க. இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள், அலைச்சல் ஏற்படக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா தவிர்த்து செயல்படுங்க. பூர்வீக சொத்துகள் மூலம் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா வருவதற்கு தாமதமான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நீங்க கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கவே கூடாதுங்க. எது நடந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்த நேரம் நிச்சயமா உங்களுக்கு இருக்க வேண்டும். திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணவரத்து அதே போல அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவி இப்போ உங்களை சேருங்க. பண உதவியை பார்க்கும் பொழுது நீங்க நினைத்த நேரத்தில் தகுந்த நேரத்தில் உங்களை சேரடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதுதான் இப்ப நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடகராசியில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் அலுவலகம் தொடர்பான பணிகள் ஏதாவது செய்தீங்கன்னா அதுல தாமதமான ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளும். எதிலுமே கவனம் உங்களுக்கு முழுக்க முழுக்க தேவைங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் இப்ப விலகிடும். நண்பர்கள், உறவினர்கள் வருகை இப்ப உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டி செயல்படுவது இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக கடகராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது வீண் வாக்குவாதங்களை இந்த நேரம் நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடும் முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா அதன் மூலம் பாசிட்டிவான ஒரு பலனை நீங்க பெற முடியும். செலவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதகமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். விட்டு சென்ற நண்பர் மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதனால ஒரு விதமான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகலாம். கடகராசி நேயர்களுக்கு பொதுவாகவே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. இந்த நேரம் நீங்க எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு அரளி பூ சாட்சி, அம்மனுக்கு மனதார ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி சிறப்பாக நடந்து பாசிட்டிவான பலனை பெற்று கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதனால நீங்கிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு என்னென்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.